மூட்டு வலியால நடக்க முடியலையா? நெஞ்சில் ஊசி குத்துற மாதிரி உணர்வா? குனிந்தாலோ திரும்பினாலோ பிடிப்பு வருதா? கழுத்து பிடிப்பும் தலை சுற்றலும் இருக்கா? சாப்பிட்டு முடிக்கும் போது வரவேண்டிய ஒன்று வராமல் போனதுதான் இதுக்கு காரணம்னு சொன்னா நம்புவீங்களா? வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பலரும் கவனிக்க தவறிய ஆனால் நம் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான ஒரு உடல் மொழியை பற்றித்தான் பார்க்க போறோம். அதுதான் ஏப்பம். உங்க செரிமான மண்டலம் சூப்பரா வேலை செய்யுது, நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு உங்க உடல் உங்களுக்கு தரும் சிக்னல் தான் இந்த ஏப்பம். இந்த சிக்னல் உங்க உடம்புல வரலன்னா உங்க ஆரோக்கியம் ஆபத்துல இருக்குன்னு அர்த்தம். உடலுக்கு உணவு தேவைப்படும் போது பசி என்னும் உணர்வை தருது. ஆனா நாம் அதை கவனிக்காத போது வயிறு வாய்விட்டு கேட்கும் குரல் தான் ஏப்பம். பசி எடுக்கும் போது ஏப்பம் வரும், சாப்பிட்டு முடிச்சதும் ஏப்பம் வரும். இது ஏன் வரணும்? அதோட அவசியம் என்ன? என்கிட்ட சிகிச்சைக்கு வர்றவங்க கால் பாதங்களை பார்த்து பிரச்சனைகளை சொல்லும்போது நான் கவனிச்ச ஒரு அதிர்ச்சியான விஷயம். இன்னைக்கு பல பேருக்கு சாப்பிட்ட உடனே ஏப்பம் வர்றதில்லை. உங்களுக்கு ஏப்பம் வர்றது இல்லையா என்று கேட்டா என்னைக்காவது ஒரு நாள் தான் வரும் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. இன்னும் சிலரோ எனக்கு ஏப்பமே வந்ததில்லைன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏப்பம் வருதா? சந்தோஷப்படுங்க, உங்க செரிமான மண்டலம் சுறுசுறுப்பா இருக்குன்னு அர்த்தம். அதே போல சாப்பிட்டு முடிச்சதும் கை கழுவுறதுக்குள்ள ஏப்பம் வருதா? உங்க உடம்பு தேவையான சரியான அளவு உணவை எடுத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு நீங்க பெருமைப்படலாம். சாப்பிடும் போதே ஏப்பம் வரும். ஆனா சிலர் என்ன நினைக்கிறாங்க, வயிறு இன்னும் காலியாத்தான் இருக்குது அப்படின்னு மேலும் சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது வரும் முதல் ஏப்பம் போதும், இதற்கு மேல் உணவை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லுது. இரண்டாவது முறையும் வரும் ஏப்பம், அது எச்சரிக்கை. இதை மீறும் போதுதான் உடலில் அல்லது செரிமானத்தில் சிக்கல் ஆரம்பிக்குது. ஏப்பம் வரலைன்னா என்ன ஆகும்? செரிமான கோளாறு ஏற்படும், உடலில் அதிகப்படியான வாயு உற்பத்தியாகும், மலச்சிக்கல் ஏற்படும், உடல் அசைவின் போது பிடிப்பு ஏற்படும். முழங்கால் மூட்டு வலிக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். வாயு மேல் நோக்கி நகரும் போது நெஞ்சில் ஊசி குத்துவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். கழுத்து பிடிப்பு மற்றும் தலை சுற்றலும் உருவாகும். சிலருக்கு சாப்பிட்டு முடித்த பிறகு அடிக்கடி ஏப்பம் வந்து கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் உடல் செரிமான பிரச்சனையில் சிக்கியுள்ளது என்பதை காட்டும் ஆரம்ப நிலை அறிகுறிதான் இது. ஆனால் சிலருக்கு உடலில் எங்கு தொட்டாலும் ஏப்பம் வரும். இதற்கு காரணம் உடலில் செரிமான பிரச்சனை தீவிரமா இருக்கு என்பதன் வெளிப்பாடுதான் இது. உடலோட எல்லா பாகங்கள்லையும் வாயு தேக்கமடைந்து இருக்குன்னு அர்த்தம். எங்க தொட்டாலும் அந்த வாயு வெளியேற முயற்சி செய்து, அது உங்க உடல் தீவிரமான பாதிப்புல இருக்கிறதோட அடையாளம். முறையான பாத நரம்பியல் சிகிச்சையின் மூலம் இதை அடியோடு சரி செய்ய முடியும். மாற்ற வேண்டிய பழக்கங்கள்: சாப்பிடும் முன் அதிகம் தண்ணீர் குடிக்காதீங்க. செரிமானம் செய்ய காத்திருக்கும் அமிலங்களின் சக்தி குறைந்துவிடும். பேசிக்கிட்டே சாப்பிடாதீங்க. உணவு குழாயில் போக வேண்டிய உணவு தடம் மாறி சுவாச குழாய் வழியா நுழைந்தால் பொறை ஏறும். பலருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். டிவி மொபைல் பார்த்துக்கிட்டு சாப்பிடாதீங்க, அது செரிமான சுரப்பிகளுக்கு சிக்கலை உண்டாக்கும். வாயை திறந்து உணவை மெல்லாதீங்க. உணவுக்கும் உமிழ்நீருக்கும் இடையில் காற்று சேர்வதால் செரிமானமாவதில் தடை உண்டாகும். சாப்பிட்ட அரை மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிங்க. உணவை வயிறு கூழாக்குவதற்கான நேரம் அது. இரவு சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க. உடலில் கெட்ட கொழுப்பு சேர்வதற்கும் உடல் எடை கூடுவதற்கும் இதுவும் ஒரு காரணம். ஏப்பம்ங்கிறது உடலோட உன்னதமான மொழி. ஒவ்வொரு முறை சாப்பிடும் போதும் ஏப்பம் வருவதை உறுதி பண்ணுங்க. உங்க ஆரோக்கியம் உங்க கையில.
இது பற்றின சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது முறையான சிகிச்சை தேவைப்பட்டாலோ திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். மீண்டும் ஒரு பயனுள்ள மருத்துவ தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.